பிக் பாஸ் இன்னைக்கு வந்து கடைசியா ஒரு டாஸ்க் வச்சாரு. ஒரு நாள் கூத்துன்னு. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர பிக் பண்ணணும். அதாவது இவங்களோட ஸ்டஃப் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா பிக் பண்ணி ஒருத்தர சொல்லணும். ஒருத்தர் 3 பேத்துக்கு மேல செலக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டாஸ்க் வச்சிருந்தாரு. சில பேர் மழுப்பி பேசினாங்க. ஈவன் விஜய் பார்வதி ஸ்ட்ரைட்டா பேசுற விஜய் பார்வதி கூட மழுப்பி மழுப்பி பேசினாங்க. காந்தி எல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே மழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து எப்போ கேட்டாலும் ரொம்ப நல்லவர் மாதிரிலாம் இந்த கேம்ல இருந்தா வேலைக்கு ஆகாது. பிரவீன் காந்தி வந்து ரொம்ப ஓவர் பாலிஷ்டா பேசுறாரு. அது இந்த கேமுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ யாரா ஓட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இவங்க வந்து வியோனாக்கு வந்து 3 ஓட்டு வந்தது. 3 ஓட்டுக்கு மேல ஒருத்தரை பண்ண முடியாது. சுபீக்ஷா, கனி, ரம்யா அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் விதவிதமான காரணம் சொன்னாங்க. இவங்க 3 பேருமே வியன்னாவை சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து திவாகரை வந்து ஆஃப்டர் அ லாங் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ், அப்புறம் பிரவீன் ராஜ் வந்து கொஞ்சம் டிரெக்டாகவே சொன்னார். நல்லா ஆன்சர் பண்ணினார். கெமி 3 பேருமே நடிப்பு மட்டும் பிக் பாஸ் இல்லை அப்படிங்கிறது கெமி சொன்னாங்க. திவாகரை ஓட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் 3 ஓட்டு வந்தது. அடுத்தது வந்து துஷாரை வந்து அப்சரா, நந்தினி ஃபர்ஸ்ட் விஜய் பார்வதி துஷார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சரியான காரணம் இல்லைன்னு சொன்னதும் மாற்றிட்டாங்க. அவங்க வந்து காந்தியும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் துஷாருக்கு இன்னொரு ஓட்டும் வந்தது. கலையரசன் 3 பேரும் துஷாருக்கு ஓட் பண்ணாங்க. அடுத்தது வந்துட்டு காந்திக்கு எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி 3 பேரும் காந்திக்கு ஓட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் துஷார் மட்டும் அப்சராக்கு ஓட் பண்ணினாரு. அப்புறம் கானா வினோத் கலையரசனுக்கு, அரோரா, கமுருதீன் 3 பேரும் கலையரசனுக்கு ஓட் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, ரொம்ப அமைதியாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் பண்ணாங்க. ஆதிரைக்கு ஒரு ஓட்டு ரம்யா மேலே குத்தியிருந்தாங்க. திவாகர் வந்துட்டு கெமிக்கு குத்தியிருந்தாங்க. சபரி வந்துட்டு பார்வதிக்கு சொன்னாங்க. சபரி மட்டும்தான் பார்வதி சொன்னார். சபரியோட ரீசனிங்கும் நல்லா இருந்தது. ஸோ இந்த கேம் வந்து பிக் பாஸ் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை, நான் இன்னும் நிறையா எதிர்பார்த்தேன், ஆனால் எல்லாரும் வந்து ரொம்ப மொக்க மாதிரி பண்ணிட்டீங்க ஒரு சில பேரை தவிர்த்து. இப்படியே இருந்ததுன்னா உங்களோட டேவும் வந்து ஒரு நாள் கூத்தாயிடும். அதாவது ஒரு நாள்லேயே நீங்களும் வீட்டை விட்டு மக்கள் வெளியேற்றிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது இந்த டாஸ்க்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.